Good morning. Good morning. Yes, good. இப்போ அதாவது இன்னைக்கு வெல்கம் டு ஆல் டெலிகேட்ஸ் ஃபைனலைசேஷன் ஆஃப் விஷன் 2020 பியாண்ட். அதாவது ஒரு இம்பா நெக்ஸ்ட் எப்படி நம்ம லெவலில் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த விஷயத்தை முதல்ல நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். ப்ரெசென்ட் பண்ண மேலே நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சரு. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ணிருக்கிற விஷனுக்கு என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், என்ன ஆட் பண்ணலாம், எதனா சரியில்லைன்னு சரி பண்ணலான்ற ஒரு டோட்டலாக ஒரு டிசிஷன் எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம மூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டுடேஸ் சினாரியா, அதாவது இன்னையோட நிலைமை என்ன இருக்குது, நாம் வந்து அதாவது சமுதாயத்தை நல்ல நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போனோம்னாக்கா இன்னைக்கு பிரச்சனை என்ன இருக்கு, இனி ப்ராப்ளம் என்ன இருக்கு, அந்த ப்ராப்ளம் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தான் நம்ம போனால் நல்லா இருக்கும். ஏன்னா ப்ராப்ளம் தெரியாத அதுக்குள்ள கால் விட்டு நம்ம தொந்தரவு அனுபவிக்கக்கூடாது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி வந்து ரிசோர்ஸஸ் ரொம்ப இருக்குது, ஆனால் லேபர்ஸ் கிடையாது. ஏன் லேபர்ஸ் கிடையாதுன்னு சொன்னாக்கா, லேபர்ஸ் யாராவது இருந்தாங்களோ அவங்க பசங்கள்லாம் படிச்சுட்டு மைக்ரேட் ஆகினால அங்கே லேபர் கிடையாது. மிச்சம் மீது ஒரு 15-20% லேபர் இருக்கிறாங்க. அவங்க கவர்மெண்ட் அரிசி கொடுத்து சாப்பாடு கொடுத்து நீங்கள் எந்த வேலையும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி ட்ராப் ஆகிடுச்சு. ஏன்னா டோட்டல் அக்ரிகல்ச்சரில் 100% ரிசோர்ஸஸில் ஒரு 25% தான் உங்களுக்கு ஈல்டு கொடுக்கும், அவ்வளோதான், வேறு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. டோட்டலாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 10 ஸ்கொயர் பில்டிங்க்கு 30 மெம்பர்ஸ் இன்வால்வ்மெண்ட் ஒர்க் இருக்கணும். அதாவது கீழேருந்து போனீங்கன்னா அண்டு பெயிண்ட் வரைக்கும் போனீங்கன்னா 30 பேர் ஒர்க்கர்ஸ் இன்வால்வ்மெண்ட் இருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ கோடி ஸ்கொயர் பில்டிங்கு நடிக்குது ஒரு இயர்க்குன்னு சொன்னாக்கா, கன்ஸ்ட்ரக்ஷன் கொலாப்ஸ் ஆகிருக்கிறதால அந்த இண்டஸ்ட்ரியும் ஃப்ளாப் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். நீங்கள் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டலு, ட்ராவலு, டூரிசம், ஹோட்டலு எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டவுன் பொசிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன்ஸ். கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் சைனா தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்குதுங்க. மொபைல் எனி இண்டஸ்ட்ரி அவங்க தான் பண்ணிட்டாங்க தவிர இனி யாரும் பண்ணல. ஜியோ மட்டும் ஒரே ஒரு கம்பெனி மோனோபோலியாக எடுத்துருக்குது தவிர இனி யாரும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ட்ரேட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு 90% வரும் ஃபோர் கேம் தான் தவிர ஒரு ப்ரோக்ரஸ் ஆஃப் எக்கனமி கிடையாது. இது ஒரு சீட்டிங் ஃப்ராட்ல தான் நாடு நடக்குது. அது கொஞ்சம் ஒரு ரெப்ரஸன்டேஷன். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்டைல்ஸ். உங்களுக்கு தெரியும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் ரொம்ப ரொம்ப கீழே போயிருக்குது. நெக்ஸ்ட் வந்து லாஜிஸ்டிக்ஸு. லாஜிஸ்டிக்ஸும் ஆல்மோஸ்ட் ஆல் எப்போ பிஸ்னஸ் இல்லையோ லாஜிஸ்டிக்ஸ் கனெக்டட் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. இப்போ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் கொடுத்துருந்தாங்க. இப்போ எந்த நிலமானம் இருக்குதுனாக்கா, காலேஜில் போய் கேம்பஸில் போய் ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு வச்சு 2 லட்சம் சம்பளம் யாரும் கொடுத்தாலும் அவங்க வீட்டு எடுத்துருக்கிறாங்க. ஸோ 8 பேர் அப்பாயிண்ட் பண்ணி ஸோ லோ ப்ரொஃபைல் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்பெண்டிங்கோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி. 2 லட்சம் இருக்கும்போது எல்லாம் வந்து ஒரு பிராண்டில் தான் போவாங்க. இப்போ இல்லை, இந்த 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஒரு வெஹிக்கல் ஒன்று தான் வாங்க முடியும். இதுதான் அந்த அவங்களோட ஃபியூச்சர் இருக்குது. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் ஆட்டோமொபைல். இன்னைக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பற்றி என்ன பேசுனீங்கன்னாக்கா, நிறைய வந்து வெஹிக்கல்ஸ் ஸ்டாக்ல இருக்குது, கம்பெனி நடுக்கல. BS4 BS6 வந்து அது வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கொலாப்ஸ் ஆகிட்டு நிறைய பேர் ஜாப்லெஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் ரொம்ப டவுன். நெக்ஸ்ட் சைனா டாமினேஷன். நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் ஆல்மோஸ்ட் ஆல் இண்டஸ்ட்ரி எல்லாம் உள்ள வந்து சைனா ப்ராடக்ட் விற்கிறாங்க. நாம் ப்ரொடக்ஷன் பண்ணாக்கா அந்த ப்ராடக்டோட விலை வந்து 1000 ரூபாய், அவங்க ரெடிமேடு வந்து 500 rupees கொடுக்குறாங்க இந்தியாவில். ஸோ அதனால காம்படிஷன் நம்ம பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் ஆக்ஷன் ஃப்ரம் பேங்க். பேங்க் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு இண்டஸ்ட்ரி நடக்க உள்ள 3 மாதம் வேணா இருந்தே நான் பர்ஃபார்மன்ஸ் அசெட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இண்டஸ்ட்ரியை மூட வச்சு இன்னைக்கு நிறைய சூசைட்
ரேட்டுகள்லாம் வந்து ரீசனபிளா இருக்கிறது இந்த என்பிஎஃப். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி வந்து ஆல்மோஸ்ட் ஆல் எண்ட் யூசருக்கு ரொம்ப பாதினேஷன் இருக்குது. ஸோ ஒரு மேரேஜ் ஒரு 10 லட்ச ரூபாய் மேரேஜ் வந்து 12 லட்ச ரூபாய் ஆயிடுது. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி நீங்கள் போனீங்கன்னாக்கா 20 லட்சம் கட்டும் போது அதுக்கு 24 லட்சம் ஆகுது. ஸோ 20% ஒரே வாட்டி ஹைக் ஆச்சுனாக்கா ஸோ டோட்டல் கொலாப்ஸ் ஆகுது பிஸ்னஸ். டிமானிட்டைசேஷன் நீங்கள் தெரியும், டிமானிட்டைசேஷன் ரொட்டேஷனே கட் ஆயிடுச்சு. ஃப்ளோ ஆஃப் மணியை மார்க்கெட்டில் கம்மியாகிறதுனால இந்த டிமானிட்டைசேஷனோட எஃபெக்ட் ரொம்ப டெப்த்தாக இருக்குது, தெரிஞ்ச விஷயம். டவுன்ஃபால் ஆஃப் ஜிடிபி. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் என்ன இருக்குது, ரிலேஷன் ப்ரொடக்ஷன் வந்து டவுன் ஆகுது, பிலோ 5 தான் இருக்குது, தவிர மேலே ரைஸ் ஆகல. ஸோ அதனால வந்து நம்ம ப்ராடக்டிவிட்டி இல்லை. நெக்ஸ்ட் எக்கானமி சீக்கிங். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நிறைய பேர் நிறைய நல்லா இருப்பாங்க, ஆனால் துட்டே இருக்காது. யாரை கேட்டாலும் துட்டு இல்லை. ரீசன் எக்கானமி சீக்கிங். ஸோ இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து இன்னைக்கு கூட ஏன்னா இந்த நம்ம ப்ராப்ளமை முதல் சொன்னால் தான் நம்ம இப்படி போக முடியாது. நெக்ஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட், அதுக்காக தான் ப்ராப்ளம் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல போனால் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியோட ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணும்போது, ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி டெய்லி நீங்கள் போனீங்கன்னாக்கா லேபர் வந்துருக்கணும், பவர் இருக்கணும், மிஷினரி கரெக்டாக இருக்கணும், ஆர்டர்ஸ் இருக்கணும், ப்ரொடக்ஷனோட அவுட்புட் இருக்கணும். இதெல்லாம் சரி இருந்தால் தான் பிஸ்னஸ், இல்லைன்னா பிஸ்னஸ் இல்லை. இத்தனையும் இருந்து நீங்கள் சப்ளை பண்ணிட்ட மேலே உங்களுக்கு பேமெண்ட் வரலைன்னாக்கா டே டு மேனேஜ்மெண்ட் ரொம்ப ப்ராப்ளம். ஒரு நாள் ஒரு மாதம் மேனேஜ்மெண்ட் பண்ணோம்னாக்கா ஒரு மாதம் டிலே ஆச்சுனாக்கா சேலரி கொடுக்கணும், ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும், ஆன்சிலரி பேமெண்ட் பண்ணணும், பவர் கொடுக்கணும், பேங்க் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். இது இத்தையும் வந்து மேனிட்ரி. நம்ம பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு நம்ம பேமெண்ட் வரலைன்னாக்கா டோட்டல் இண்டஸ்ட்ரி அப்போது வெளியே போய் ஹையர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கிடும். ஸோ ஒரு மாதம் 2 மாதம் பரவாயில்ல. இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுனாக்கா எகெயின் சிங்கிங் ஆஃப் இண்டஸ்ட்ரி. அதுக்குள்ளே 3 மாதத்தில் என்பிஏ வராங்க, நிறைய இண்டஸ்ட்ரி சீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் என்னோட சிச்சுவேஷன். We do not know the way where we to go, how to go, but we have to go overcome all the problems. இப்போ நம்ம நிலைமை நடக்குதுன்னு இந்த ஒரு ஒர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல நம்ம சமுதாயத்தை B2Bல சேர்த்து நம்ம மேலே தூக்கிட்டு வரணும்னு ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இருக்குது பாருங்க. சிச்சுவேஷன்ல நாட்டில் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியல, ஆனால் நாம் வந்து மேலே எடுத்துட்டு போகிறோம், ரொம்ப கான்ஃபிடென்ஸாக சொல்கிறோம். ஆனால் இந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி சொல்கிறோம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறோம். இந்த ப்ராப்ளமுக்கெல்லாம் ஆன்சர் வச்சுட்டு நம்ம பண்ணுறோம். ஆன்சர் என்ன? ஆர்டர் கிடைக்காது மார்க்கெட்டில், பேமெண்ட் கிடைக்காது மார்க்கெட்டில். இதுதான் மேஜர் பிரச்சனை. அந்த பிரச்சனைகளை எப்படி ஓவர் லுக் பண்ணுறோம்? வித் a great solution, IMPA is moving in the positive and unique direction. இப்போ நம்ம போகிறது யூனிக் டைரக்ஷன் இருக்குதா இல்லையான்னு நான் ப்ரெசன்டேஷன் பண்ண மேலே நீங்கள் திரும்பி டிஸ்கஸ் பண்ணி சொல்ல போகிறீங்க. நான் சொல்லலை, நான் ஒரு யூனிக் டிசிஷன் ப்ரெசன்டேஷன் கான்ஃபிடென்ஸாக சொல்லிடுறேன். விஷன் 2020 பியாண்ட். இப்போ இது என்ன காமிக்குதுன்னா ஆர்பிட் மேலே ஆர்பிட்ல வந்து அதாவது என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்படின்றது. ஸோ மேலே இந்த ஸ்கீம்ஸு இந்தாங்க வந்து நம்ம ட்ரஸ்ட்டு, என்ஜிஓ ஆர்கனைசேஷனு,
ஸோ கம்யூனிட்டி அதாவது அந்த பிஸ்னஸ் ஐகான்ஸு அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் ஹெல்ப் எப்படி எடுத்துக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிசீவ் பண்ணுறது சேட்டலைட். இந்த சேட்டலைட் வந்து ஒரு பக்கம் இம்பார்ட் ட்ரஸ்ட்டு, ஒன்று அருணாச்சலம் ட்ரஸ்ட்டுன்னு, 2 ட்ரஸ்ட் என்ஜிஓ ஆர்கனைசேஷனு, மேலே இருக்கிற அத்தனை கம்பெனிஸ் என்ன கவர்மெண்ட் ஏஜென்சி, அதுக்கு வந்து நூடல் இன்ஸ்டிடியூஷனாகவும் எம்பேனல்மெண்ட்டில் நம்ம கான்டாக்ட் பண்ணி இன்ட்ராக்ஷன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து MSME ஃபர்ஸ்ட், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ். இது வந்து பிஸ்னஸில் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீஸ் மட்டும்தான் இதில் போக முடியும். ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் யார் பண்ணுறீங்கோ, சர்வீஸ் யார் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்கோ, இவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப மேண்டிட்டரி. இந்தியாவுக்குள்ள பிஸ்னஸ் பண்ணோம், ஏதாவது ஃபெசிலிட்டிஸு ஏதாவது எங்கே போய் கான்டாக்ட் பண்ணாலும் இது ஒரு பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன். இதை பண்ணாதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறது. இப்போ யாரோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் இருக்கிறீங்களோ, இப்போ புதுசாக பண்ணுற பிஸ்னஸ் யாரே இருந்தாலும் விட்டுருந்தாக்க MSME ரிஜிஸ்ட்ரேஷனு மேண்டிட்டரி, இதை பண்ணி ஆகணும். MSME ஆனது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டிங் ப்ராப்ளம். நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம், ப்ராடக்ட் சேல் ஆகுறதுல நம்ம எங்கே சேல் பண்ணுறது, நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஜாஸ்தி. இதுக்குன்னு வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் இ-மார்க்கெட்டிங் ஜெம் அப்படின்னு ஒரு போர்ட்டல் வெப்சைட் இருக்குது. இந்த போர்ட்டல் வெப்சைட்டில் வந்து MSME யார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியாக ட்ரீட் பண்ணுறாங்க. அதில் வந்து கவர்மெண்ட் பாடிஸு, அப்புறமா வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸு எல்லாம் அதுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க என்னவே இருந்தாலும் ஆர்டர் வந்து த்ரூ ஆக்ஷனு, அதில் வந்து MSMEக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது MSMEயில் வந்து 25,000 rupeesக்கு ஏதாவது ப்ராடக்ட் இருந்தால் டெய்லி டைரக்டாக சேல் பண்ணலாம். வாங்க அதில் டைரக்டாக 25,000 rupeesக்கு ப்ராடக்டை MSME ஜெம்மில் வந்து சேல் பண்ணலாம். 25,000 எபோவ் 5 lakhs வரைக்கும் L1 வரும். L1 பேனலில் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது, L1 பேனல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து எகெயின் வந்து டைரக்ட் பர்ச்சேஸ் அது கூட பட் லிமிடேஷன் இஸ் 5 lakhs இருக்குது, அது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷனில் பிட்டுக்கு போகலாம். நீங்கள் ஆக்ஷனில் பிட்டுக்கு போகலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ பொருள் விற்கும் போது ஆக்ஷனில் கூட சேல் பண்ணலாம், அது கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரிவர்ஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ரிவர்ஸ் ஆப்ஷன்னா நீங்கள் பொருள் ரேட்டர் பண்ணதை அதில் போட்டிங்கன்னாக்கா ஆப்போசிட்டில் வாங்குற கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்து அதை கவர்மெண்ட் பாடிஸ் அது கூட வாங்கணும். மொத்தத்தில் டோட்டல் என்ன ப்ராடக்ட், ஒரு நேஷனலோட ப்ராடக்ட் என்னென்ன கவர்மெண்ட் வாங்கணுன்றதோ அதில் 25% MSME இண்டஸ்ட்ரிக்கு செப்பரேட்டாக கோட்டா கொடுத்துருக்குறாங்க. அதில் 20% ஜென்ரல், 5% லேடிஸ் அண்ட் SC/ST. ஸோ அதனால உங்களுக்கு பிட்டிங் காம்படிஷன் ரொம்ப கம்மி, சேல்ஸுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணும்னு நீங்கள் வந்து அதாவது ப்ராடக்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் பாடிஸை ஒரு 43,000 கவர்மெண்ட் பாடிஸ் ப்ராடக்ட் எடுத்துக்காங்க. அவ்வளோவும் ப்ராடக்டில் கம்பெனிஸ் இருக்குது, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது பையர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3,35,000 பையர்ஸ் இருக்கிறாங்க ப்ராடக்டில், 5,000 சர்வீஸ் கார்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்குது. ஸோ டோட்டல் இப்போ வந்து 25% ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாக்கா ஆல்மோஸ்ட் 15% கிராஸ் ஆகிக்கிறாங்க MSMEக்கு. ஸோ அந்த அளவில் MSMEயில் நிறைய ஹெல்ப் பண்ணுது. கவர்மெண்ட் ஆர்டர் கிடைக்குது, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் பேமெண்ட் கிடைக்குதான்ற ஒரு கொஸ்டின். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் பேமெண்ட் போனோம், ஸ்டெப்பில் ஏறணும், நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து ட்ரெண்ட்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெண்ட். ஸோ இது வந்து ட்ரெண்டில் என்ன விஷயம்னாக்கா, நீங்கள் வந்து அந்த ஜெம்மில் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு ஆர்டர் அக்செப்ட் ஆகிடுது.
ஒரு 10 crores ஆர்டர் அக்செப்ட் ஆகிடுன்னு வச்சுக்கோ. அந்த 10 crores ஆர்டர் அக்செப்ட் ஆன உடனே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூமெண்ட்ல வந்து டைரக்டா ட்ரெட்ல வந்து உட்காந்த உடனே ஒரு 40 பேங்க் இருக்கு. சிபிஎம் பிஎஸ்சி 2 பேரும் சேர்ந்து ஒரு 40 பேங்கை கோயின்சிட் பண்ணியிருக்கிறாங்க. உங்க ப்ராடக்ட் இது மாதிரி அங்கே அக்செப்ட் ஆகி போச்சு, ஒரு பிஹெச்எல் ஃபேக்டரிக்கோ இல்லை ரயில்வேக்கோ நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் ப்ராடக்ட் கொடுத்து சீல் ஆச்சு, 60 நாள் டைம் அப்போ தான் பேமெண்ட் வாங்கணுன்றாங்க. அதுக்கு இந்த ட்ரெண்ட் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி 60 நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து 10 crores பேமெண்ட் இந்த மாதிரி சக்தி ஏஜென்சிக்கு வந்து அப்படின்னு ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்த உடனே பேங்க் கொடுத்து ஆஃபர் கொடுக்குறாங்க. நான் உங்க பில்லை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், ஒரு 8% டிஸ்கவுண்ட் இந்த பில் வாங்கணும். ஸோ சில பேங்க் 6%, ஸோ 6லேருந்து 9.5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் மூமெண்ட்டில் இருக்கும். நீங்கள் டிஸ்கவுண்ட் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த 8% 9% என்ன இருக்குது, அது ஒரு 60 டேஸ்க்கு மட்டும், நாட் இயர். அந்த அமௌண்ட் ஸோ மேபி 1000 rupeesனாக்கா நீங்கள் ஒரு 10 lakhக்கு 10,000 rupees போகலாம். 60 நாள்னா ஒரு 20,000 ரூபாய் போகலாம். டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா இம்மீடியட் பேமெண்ட் உங்களுக்கு வரும். பேமெண்ட் உங்களுக்கு வந்த உடனே அந்த கவர்மெண்ட் பேங்க் இவங்க 2 பேர் தான், நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. டிஸ்கவுண்ட்ல நீங்க வாங்கிட்ட உடனே உங்க பேமெண்ட் உங்க அக்கௌண்ட்ல வந்துடுது. ஸோ நீட் நாட் வரி. ஸோ செக்யூரிட்டி ஆஃப் பேமெண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து இந்த ட்ரெண்டில் அவைலபிலிட்டி இருக்கிறதால எம்எஸ்எம் ரிஜிஸ்டர் இருந்தாக்கா, ஜெம் போர்ட்டல் த்ரூல பிஸ்னஸ் பண்ணாக்கா இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸை 100% எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்ணலாம், புது பிஸ்னஸ் யாரே பண்ணலாம். அவங்க எல்லாம் வந்து இந்த சிஸ்டம்ல நீங்க போறது தான் ரொம்ப நல்லது. பட் இதுல வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீஸ் இதுக்கு மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் ஈனா. இது ஈனாம்னாக்கா எலக்ட்ரிக்கல் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். இது என்ன பண்ணுதுன்னா இது ஒரு சென்ட்ரலில் இது ஒரு நோடல் ஏஜென்சி மாதிரி ஆக்ட் பண்ணுது. இது வந்து நீங்கள் ஏபிஎம்சி எல்லாம் கேட்டுக்கிறீங்க. ஸோ அதே டிசைனு நீங்கள் என்ன சப்ளை பண்ணுறீங்களோ அந்த சப்ளையில் வந்து 3 டிசைனில் இருக்குது. அங்கே வந்து சர்வீஸு அண்ட் ப்ரொடக்ஷனு. இங்கே வந்து யார் செல்லதுன்னா ஃபார்மரு, நெக்ஸ்ட் வந்து ட்ரேடர் இருக்கலாம், அப்புறமா ஏஜென்ட், அதாவது புரோக்கரும் இருக்கிறாங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சர் இஸ் ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரோல் பை ஏஜென்ட்ஸ். அவங்கள விட்டா நடக்காதுன்றதுக்காக 3 கேட்டகரியும் அவங்கள ஆப்ஷன் கொடுத்துட்டு அவங்க வந்து ரெகுலர் மார்க்கெட்டில் தன்னை என்ன ப்ராடக்டை நீங்கள் போட்டிங்கன்னாக்கா ரிக்குவயர்மெண்ட் வந்து யார் பையர்ஸ் இருக்கிறாங்க அவங்க ரிக்குவயர்மெண்ட் அங்கே பிளேஸ் பண்ணுறாங்க. இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸிலேயே ஸ்கேல் பண்ணி ரேட்டை கொடுக்குறோம். அந்த ரேட்டு வந்த உடனே ரிசீவ் ஆகிடுச்சுனாக்கா என்ன ரேட்டுக்கு ரிசீவ் ஆச்சுனாக்கா மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து பையர் வந்து ஃபஸ்ட்டே பேமெண்ட் கொடுக்கணும். கொடுத்த உடனே இவங்க வந்து இன்டர்னு இவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் தான் போர்ட்டல் வெப்சைட். இவங்க தான் வந்து பேமெண்ட் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க, குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா குவாலிட்டி வேணும், கிரேடிங் வேணும். இது 2 பார்த்தா ரேட் ஃபிக்ஸ் ஆகுது. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு அக்ரிகல்ச்சருக்கும் பையர்ஸ்க்கும் ரெடியாக செட்டில் பண்ணி ஹேண்டில் பண்ணுறாங்க. இதில் வந்து 3 டைப் டிசைன் ட்ரேடர் இது. அதில் அக்ரி ப்ராடக்ட் வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டம் இல்லை. ட்ரேடர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரேடரோட என்னென்ன ட்ரேட் பண்ணலான்றது ஒரு நெக்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் கொடுக்குறோம். அந்த சப்ஜெக்டில் சக்ஸஸ் இங்கே நிறைய பண்ணலாம். ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். Next about startup India. Okay. இப்போ லேட்டஸ்ட் ஸ்டார்ட்அப் இந்தியா. இந்த ஸ்டார்ட்அப் இந்தியாவோட ஸ்கோப் என்ன இருக்குதுன்னா நிறைய ஸ்கோப் இருக்கு. நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணும்னா பண்ணலாம்.
பிஸ்னஸுக்கு குவாலிஃபிகேஷன் பண்ண ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சிங்கிள் மேன் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பார்ட்னர்ஷிப் கம்பெனி, பப்ளிக் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி கம்பெனி இருந்தாக்கா இட் இஸ் டூ குட். ஸோ அப்போ வந்து ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்த மாதிரி ஒரு குரூப் இருந்துச்சுன்னா இது 100% உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப 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 ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ MSME அப்படி இந்த மாதிரி ஜம்மில் போகிறாங்களோ அந்த மாதிரி எல்லாமும் ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து டிஃபென்ஸு, ரயில்வே, என்னென்ன கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்குது எல்லாருக்கும் நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஃபீல்டு மார்க்கெட்டிங். பேமெண்ட்டும் அதே மாதிரி தான், கிளியரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய இன்கம் டேக்ஸ் 3 years எக்ஸம்ஷன் இருக்குது. ஓகே, ஜிஎஸ்டி வந்து ஃபிக்ஸட் ஸ்கேலில் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஏப்ரல் வந்து 75 lakhs நோ ஜிஎஸ்டி. ஓகே, ஸோ அது மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது ஸ்டார்ட் அப்பில் பண்ணலாம். இந்த ஸ்டார்ட் அப் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அதாவது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதுக்கே ஒரு செஷன் வைக்கணும் நம்ம. ஸோ அதனால இந்த ஸ்டார்ட் அப் வந்து யாராவது புதுசாக பண்ணுறோன்னு பிஸ்னஸ் சொல்கிறீங்களோ அவங்களெல்லாம் அவங்க மனுஷனை வச்சுக்கலாம். நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் அரசியல் இது வந்து இன்னொன்று மேனேஜிங் ஒன்று இருக்குது. அதில் வந்து மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேஷன்ஸு, ஸோ அந்த மாதிரி தான் நிறைய இருக்குது. அந்த ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ அது அவாய்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து RSITன்னு சொல்லிட்டு இது ரூரல் இருக்குது. இதில் வந்து மல்டி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மல்டி ட்ரைனிங் என்ன வேணும் அதெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ரூரல் செக்டர் ட்ரைனிங் இந்த அட்வான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சர் அலைட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸு, பனானா கல்டிவேஷனு, பீ கீப்பிங்கு, இந்த ரூரலுக்கு செட்டப் பண்ணி என்ன இண்டஸ்ட்ரி பண்ணுவோம் அந்த இண்டஸ்ட்ரி பண்ணலாம். இதுக்கு 10 lakhs rupees, நோ collateral security, nothing, 10 lakhs கொடுக்குறாங்க. இந்த பிஸ்னஸை வந்து ஒரு 5 பேர் சேர்ந்து குரூப்பை பண்ணாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குரூப் கிளஸ்டரு, அப்புறமா ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி, இந்த 3 டிசைனில் பண்ணுவாங்க. ஃபார்மர் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஒரு 1000 மெம்பர்ஸ் மேலே இருப்பாங்க. இது நபார்டு பேஸில் இருக்கும். இந்த ஆல்மோஸ்ட் ஆல் இந்த பால் மில்க் டேரியில் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஃபேமிலி, அதாவது ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி இருக்குது. கிளஸ்டர் இருக்குது. கிளஸ்டரில் வந்து அர்பன் செக்டரில் எல்லாம் கிளஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு குரூப்பாக பண்ணுறது, கம்பெனி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாம் பிஸ்னஸ் பண்ணோன்னா ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்தாக்கா பிஸ்னஸ் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். நபார்டு வந்து மேக்ஸிமம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, மில்க் ப்ராடக்ட்டு இதுதான் மேய்ச்சல். அது இல்லாத வேறு வேறு பிஸ்னஸ்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. இது கீழே MSMEயும் அதே வந்து மேனேஜ்மெண்ட். அதுக்குள்ளே வந்து நேஷனல் லைஃப் சப்மிஷனு, நியூ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அவங்க கூட வராங்க. இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஷன் ஸ்கீமு, RSCT நம்ம சொன்ன ரூரல், அது கூட வந்து நபார்டு தான் வருது. அவங்க தான் ஃபண்டிங் எல்லாம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் கோர்ஸ். உங்களுக்கு நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னாக்கா எக்ஸ்போர்ட்னா என்ன யார் எடுக்கிறதில்ல. ஒரு 34 கவுன்சில், 34 36 எக்ஸ்போர்ட் கவுன்சில். ஒரு ப்ராடக்ட் ஒரு கான்சில். லெதர்க்கே ஒரு செப்பரேட்டாக இருக்கும், ஸ்பைசஸ்க்கே செப்பரேட்டாக இருக்கும், டெக்ஸ்டைலுக்கே செப்பரேட்டாக இருக்குது, கார்பெட்டுக்கு செப்பரேட்டாக இருக்குது. ஒரு ப்ராடக்ட்டுக்கு செப்பரேட் கவுன்சில். இந்த கவுன்சிலில் பாருங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் ஆல் எலக்ட்ரானிக் செப்பரேட் இருக்குது. நான் சொல்கிறேன், ஹேண்ட்லூம் செப்பரேட்டு, ஜெம் அண்ட் ஜுவல்லரி செப்பரேட்டு, இந்தியன் சில்க் செப்பரேட்டாக இருக்குது, ஆல் சீட்ஸ் இருக்குது. ஸோ ஒருவருக்கு ஒரு கவுன்சில் இருக்குது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸி பிஸ்னஸ். சும்மா எக்ஸ்போர்ட்டுன்னு ஜென்ரலாக பண்ணிட்டீங்கன்னாக்கா ஸோ அது அவ்வளோவா உங்களுக்கு எஃபெக்டிவ் கிடையாது. இதுக்கு இண்டிவிஜுவல் கவுன்சில் இருக்குது. அந்த கவுன்சிலோடு நம்ம மிக்ஸ் ஆகி நெக்ஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ நாலேஜை க்ரோ பண்ணுறது தான் நம்மளோட வாழ்க்கை.
நாலேஜ் க்ரோ பண்ணுறீங்க, எவ்வளோ கனெக்டிவிட்டி எடுக்கிறீங்க, அதுதான் உங்களோட பிஸ்னஸ் ப்ரோக்ரஸ். ஒரு சப்ஜெக்டில் நம்ம நாலேஜ் ஏர்ன் பண்ணணும். அந்த நாலேஜ் ஏர்ன் பண்ண ட்ரைனிங் எல்லாம் வந்து என்எஸ்டிசி ரொம்ப நல்லா ட்ரைனர்ஸ் இருக்கிறாங்க, எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறாங்க, அவங்களாம் அனுப்பி கொடுப்பாங்க. அதெல்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட், ஸோ இது சேட்டலைட்டு, இதெல்லாம் ரிசீவ் பண்ணிக்கின்னு நாம் வந்து எப்படி டெலிவரி கொடுக்குறோம் நம்ம இப்பா மெம்பருக்குன்றத நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெடிஷனல், அதாவது ட்ரெடிஷனல் பிஸ்னஸ் வந்து இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மு மட்டுமா இ மார்க்கெட்டிங், அதை பற்றி 100% நாலேஜ் கொடுத்து யார் யார் ட்ரெடிஷனலாக பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இ காமர்ஸுக்கும் இ மார்க்கெட்டிங் ட்ரைனிங்கை அதை ஒரு ஸ்பெஷலிஸ்டாக கொடுக்குறோம். ஸோ ஜாப்லெஸ், நிறைய பேருக்கு ஜாப் இல்லை, எங்கே 10,000 8,000 சம்பளத்துக்கு போகிறாங்க. அவங்களெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டில் எப்படி நம்ம அர்ன் பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டில் எப்படி அர்ன் பண்ணலாம், எப்படி நம்ம வேலை பண்ணுறோன்றதெல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி சிஸ்டம். அதாவது அர்பனில் இருக்கிறவங்களுக்கு சிட்டி கிட்ட இருக்கிறவங்க, சிட்டி எண்டில் இருக்கிற காலேஜஸ் இருப்பாங்க, காலேஜுக்கும் ஹெல்ப் ஆகணும், இவங்களுக்கும் ஹெல்ப் ஆகும். அந்த மாதிரி ஹைட்ரோபோனிக்ஸ் ப்ராடக்ட் இருக்குது, பில்டிங் மேலே பண்ணலாம். ஸோ அந்த ட்ரைனிங் கொடுத்தாக்கா அவங்களுக்கு நல்ல அர்னிங் அப்புறம் பண்ணி வரும். ரூரலில் வந்து ரூரலில் இருக்கிற காலேஜ் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 10 acres நம்ம ஒரு லீஸுக்கு எடுத்து அக்ரி டிபார்ட்மெண்ட், அக்ரி யூனிவர்சிட்டி என்னென்ன ரீசர்ச் இருக்குது எல்லாரோட ஸ்கில்காரையும் கூப்பிட்டு அவங்களை ட்ரெயின் பண்ணி அட்வான்ஸ் டெக்னாலஜியை சொல்லி கொடுத்து 6 மாதத்துக்குள்ள அவங்கள அப்லிஃப்ட் பண்ணுறோம். மாதத்துக்கு 10,000 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரியும் 6 மாதம் ஆன உடனே என்ன ப்ரொடக்ஷன் எடுக்கிறாங்க அந்த ப்ரொடக்ஷனில் 50% அவங்களுக்கு ஷேரு. நெக்ஸ்ட் அவங்கள வந்து என்டர்பிரினர்ஷிப் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கிரியேட் ஆகுது. அப்புறமா அவங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் 3 ஏக்கர் லீஸ் வாங்கி அவங்க என்டர்பிரினர்ஷிப் கன்வர்ஷன் சிஸ்டம் தான் அதோட சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒரு கன்சோலிட்டிவ், அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய பேர் நல்ல நல்ல ப்ராடக்ட் எடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்பைஸ் எடுத்துக்கலாம். நிறைய பேர் ஸ்பைஸு உங்கள் ஊர் சுத்தம் கிடைக்குது, சின்ன சின்ன ப்ராடக்ட்டு 1 டன் 1/2 டன் 2 டன் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு கன்சோலிட்டிவ் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி அவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அந்த ஒரு ஆப்ஷனு, அதாவது அந்த எலிஜிபிலிட்டி கன்சோலிட்டிவ் ரிஜிஸ்டர் பண்ணாக்கா அதுக்கு இருக்குது. அதுவும் நம்ம கம்யூனிட்டியில் டெவலப் பண்ணலாம். தெரியும் டிமாண்ட்ஸ் நிறைய இருக்குது. சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பல்காக கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி நம்ம அக்யூமுலேட் பண்ணி அதே கிரேடிங் பண்ணி. ஸோ கிரேடிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் சின்ன சின்னது இருந்தால் லோக்கல் எடுத்துக்கலாம், பெருசாக கிரேடிங் எடுக்கிறது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் இருக்குது. வேஸ்ட் அண்ட் வேல்யூ ப்ராடக்ட்ஸ். இப்போ நிறைய பொருள் வந்து வேஸ்ட் ஆகுது. நம்ம வந்து வேற பொருள்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அப்புறமா அது மார்க்கெட்டில் ரேட் இருக்குதா இல்லையா பார்த்து அந்த மாதிரி ஒரு நிறைய சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ வந்து வேஸ்ட் டு வெல்த்ன்றாங்க. வேஸ்ட் டு வெல்த்னாக்கா ஒரு சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு கோகோனட் இருக்குதுனாக்கா கோகோனட் கார்டன் நிறைய இடத்துல சேல் ஆகிற இடத்துல ஒரு ப்ராடக்ட்ல ஒரு சென்டரில் ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் வாங்கிட்டு சுத்தம் எல்லா தேங்காயும் வாங்கி போகிறதுக்கு மேலே இருக்கிற தோலை உச்ச உடனே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தி வருது. இங்கே வந்து 7-8 ரூபா கொடுத்தாக்கா நீங்கள் அங்கே வரைக்கும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அனுப்பும்போது அது ஒரு 2 ரூபா ப்ராஃபிட் தான் விற்றலாம். நியரஸ்ட் அந்த என்ன நார் இருக்குது பாருங்க, அந்த நாரை வந்து பீட் மாஸ்டர், அதுதான் நிறைய நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. ஸோ அர்பனில் வந்து வித்தவுட் சாயில் பண்ணுறதுக்கு அதான் இருக்குது. ஸோ அந்த பீட் மாஸ் பண்ணுறீங்க. அங்கேயே கொஞ்சம் வந்து கவுண்டங்கு, அதாவது சாணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு கேஜி 10 ரூபா. அதை மிக்ஸ் பண்ணால் இது 40 ரூபா வேலை ஆகிட்டு சாணி வேலை வந்து 40 ரூபா ஆகும். ஸோ அந்த மாதிரி வேஸ்ட்டை வந்து எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணலாம், எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அதுதான் இன்னைக்கு டெக்னாலஜி. நீங்கள் எல்லா டெக்னாலஜியும் வேஸ்ட்டில் எப்படி காசு பண்ணுறதுன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது.
அந்த ஸ்பெஷாலிட்டி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி. வாழைத்தண்டு எடுத்து விசிறிக்கிறாங்க. அந்த வாழைத்தண்டில் எடுத்து நிறைய சம்பாதிக்கலாம். அது நிறைய ப்ராடக்ட். ஸோ உழுற ஒரு பொருளுக்கும் ஒன்றும் ரொம்ப கஷ்டம் செயல்படாத சம்பாதிக்கிற வழி தான் பியூட்டிஃபுல் வழி. மார்க்கெட்டுக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லை. என்ன சொல்றீங்க? நல்ல மார்க்கெட் இருக்குது. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்குது, ஸ்பெஷல் மிஷினரிஸ் இருக்குது, எப்படி ஆட் வேல்யூ பண்ணலாம், இது வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. இப்போ பெங்களூரில் வந்து 12 and 13 நல்ல பெரிய எக்ஸிபிஷன் இருக்குது. வேஸ்ட் யாராவது இருந்தால் அது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற ஒரு நாலேஜ் ரொம்ப நல்லா வரும். 12-13 பெங்களூரில் ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது. அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த வேஸ்ட் வெல்த். ஸோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து யோகா மாஸ்டர் ட்ரைனிங். ஸோ மாஸ்டர் ட்ரைனிங்கில் டீச்சர் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க எந்த இடத்துல எங்கே வாங்க நம்ம சமுதாயங்கள் படிக்கலாம். ஸோ ஒரு ஜாப் கிடைச்ச மாதிரியாவது பார்ட் டைம் ஜாபு இல்லை ஃபுல் டைம் ஜாபு எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், அது ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறோம். ஃபைனான்ஷியல் கனெக்டிவிட்டி. ஃபைனான்ஷியல் கனெக்டிவிட்டினா அதை பற்றி லாஸ்ட் 3 ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன். இப்போ அதை அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு ரீஜெனரேட்டிவ் காலேஜ் டு அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி. தமிழ்நாட்டில் ஒரு 640 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. அட்மிஷனே இல்லாத ஒரு 200 காலேஜ் இருக்குது. காலேஜ் நடத்துறதா நடத்த முடியாதா தெரியல. சிச்சுவேஷன் ஒர்ஸ்ட் சிச்சுவேஷனு. ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் வச்சுருக்கிறவங்க காலேஜ் விற்க போனாக்கா சேல் ஆகாது. ஏன்னா அது காலேஜ் எதுக்கும் யூஸ் ஆகும். சரி, அதுக்கு மேலே விற்றுட்டாக்கா நம்ம ஜாதியில் தான் கொஞ்சம் ஈகோவாக இருப்பாங்க. அதோ கௌரவம் கம்மியாகிடும்னு சொல்லிட்டு பாவம் அதுவும் இல்லை, அதுவும் முடிக்கணும் உள்ள இருக்கு. அந்த ஒரு கஷ்டத்துலேயே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா இன்ட்ரெஸ்ட் ஏறின்னு இருக்கும். அவங்களோட ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப ஆக்வர்ட் சிச்சுவேஷன். அந்த காலேஜுக்கு ரீலைஃப் கொடுக்கணும். எப்படி கொடுக்குறதுனாக்கா அக்ரிகல்ச்சர் பேஸில் ட்ரைனிங்கு, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனு அந்த ஒரு டிசைனில் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை வந்து அவங்களுக்கு எப்படி கவர்மெண்ட்லேருந்து ஹெல்ப் இருக்குது, ஸ்கீம்ஸ் இருக்குது, அதெல்லாம் அந்த காலேஜுக்கு வந்து அவங்க கன்வர்ஷன் பண்ணலாம். வருவா காலேஜ் வச்சுக்கணும் ஆகாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 1 ஏக்கரா லேண்டில் எடுத்துக்கோ, ஒரு அக்ரிகல்ச்சர் தெரிஞ்சவோ தெரியாதுன்னு இல்லை, நீங்கள் 50-100 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். நாலேஜ் தான் வேல்யூ. நாலேஜ் ரொம்ப வேல்யூ. நீ 1 ஏக்கரில் வாழை இலெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி 1 வருஷம் நீ கஷ்டப்படுற. 1 ஏக்கரால 100/100க்கு ஒரு பிட் அடிச்சுட்டு தண்ணி விட்டு மீன் விட்டேனாக்கா 4 டைம் துடிச்சு வருது. கஷ்டமே படாதீங்க. ஃபிஷரி சும்மா குட்டிகளை விட்டு கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் சாணிக்கு ப்ராடக்ட் போட்டாங்க. 4 ஏக்கரால என்ன உங்களுக்கு வருதோ 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துருக்கு 1 ஏக்கரா ப்ராடக்ட். துட்டு 4 டைம்ஸ் வரும். எவ்வளோனா பண்ணாத ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா. நீங்கள் வருஷங்களுக்காக வாழ்க்கையை தண்ணி ஊற்றுற வந்துருக்கு, ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி வச்சா வரும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். நாலேஜ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த நாலேஜ் நான் போடல, நாட்டில் நிறைய எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறாங்க, நிறைய எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட வச்சு நிறைய பேச வைக்கணும், ப்ராக்டிக்கலாக காமிக்கிறாங்க. நிறைய ட்ரைனிங் சென்டர், இன்ஸ்டிடியூஷன், கேவிகே நிறைய இருக்குது. நீ அதெல்லாம் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்கணும். காசை எப்படி சம்பாதிக்கணும். நாட்டில் வந்து சம்பாதனை வந்து கோடிக்கணக்காக செலவு பண்ணிட்டு 5 பைசா இன்கம் இல்லாத இருக்கிறாங்க. காசே போடாத அர்த்தம் தொழிலையே சம்பாதிச்சுட்டு சுகமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இல்லைங்களா? ஒரு புத்தி தான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். கந்தசாமி சார் எல்லாம் இண்டஸ்ட்ரி வச்சு பாவம் வந்து 100 நாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா ரொம்ப ப்ராடக்டா லோன் போடுறோம், நம்ம ஆசிரியத்தை பிளட்ஜ் பண்றோம், பிளட்ஜ் பண்ணிட்டு பிசினஸ் நடத்துறோம். ஏதோ ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கலனாக்கா இமீடியட் என்பிஎல் வந்து சீஸ் பண்றேன் அப்படின்னா ஏக பார்ட்டிஸ்டம்ல எடுத்துட்டு வந்து மிரட்டுறாங்க. ஒரு நார்த் இந்தியன் எவ்வளவு பொருள் இருக்குனாக்கா பப்ளிக் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம். எப்படி? பிரைவேட் லிமிடெட் கிடையாது, பப்ளிக் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அதுல என்ன ஃபார்முலானாக்கா நீ என்ன கேபிட்டல் வச்சிருக்கோ அதுக்கு மட்டும் தான் நாளைக்கு லாஸ் ஆச்சுன்னா கிளைம் பண்ண முடியும். உன் ஆஸ்தியோ பாஸ்தியோ வேற எதாவது கிளைம் பண்ணவே முடியாது. பாருங்க எவ்வளவு பிரில்லியன்ஸா இருக்கு. இல்ல பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா பண்றான்.
ஸோ என்ன அடுத்த துட்டில் ஷேரெல்லாம் வாங்கி எல்லாம் கட்டி மாதம் வட்டி கட்டல, என்ன சொல்றீங்க, அசல் கட்டல, பிஸ்னஸை நடத்துகிறான். பிஸ்னஸ் அதெல்லாம் டேரக்டாக கவுந்து போச்சுனாக்கா ஜெயில் கைதுக்கு பண்ணே இருக்கிறான். ஃபினிஷ். பாருங்க அவன் எவ்வளோ புத்திசாலி. நம்ம பாரு ஆஸ்தியெல்லாம் வச்சுட்டு ஆஸ்தியை கொடுத்து நம்ம போடுறோம். இதுதான் வித்தியாசம். நான் என்ன சொல்றேன்னா, நாலேஜ் ட்ரைனிங் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடக்ஷன் ஆகுறதுல ரொம்ப 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 நன்மை இருக்கு. அதுதான் யோசனை பண்ணணும். உங்கள் லெவலில் நீங்களே சொல்லின்னு நான் தான் புத்திக்காரன், நான் தான் பெரியவன் கிடையாது. நான் என்ன புத்தி இருந்தாலும் நவீன் வந்து இன்டெலிஜென்ட் எனக்குள்ள இருக்கலாம், சந்தோஷ் எனக்குள்ள பிரில்லியன்ட் தான். ஏன்னு சொல்றேன்னா, நான் அந்த வயசுல ஒன்றும் இல்லை, நெகட்டிவ்ல இருந்தேன். அந்த வயசுல அவங்க இன்னைக்கு அர்ன் பண்ற வயசுல நான் நெகட்டிவ்ல இருந்தேன். ஸோ அவங்க கிரேட் தானே அவங்க. ஸோ ஜெனரேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பிரில்லியன்சி டெக்னாலஜி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்பப்போ ப்ரெஸ் சொல்லிட்டேனாக்கா, தயவு செஞ்சு எல்லாரும் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இதை கொஞ்சம் அட்டென்ட் பண்ணி நாலேஜை க்ரோ பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு லைஃப் சும்மா அப்படி திருப்பினாவே டு ஸ்டார்ட் லைஃப். ரொம்ப துட்டு போடாதீங்க, ரொம்ப துட்டு லாஸ் பண்ணிக்கணும். நாம் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துடலாம். பெரிய வேலை பண்ணுறோம். ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னாக்கா, கமர்ஷியல் பில்டிங் கட்டுறோமோ இது வீடு கட்டுறோம்னாக்கா 5 கோடி ரூபாய் இருந்தாக்கா நம்ம ஜோபில் 1 கோடி இருந்த உடனே ரெடி ஆகிடும். 5 கோடி பில்டிங் கட்டுறோம், கரெக்ட். பேங்க்ல 3 கோடி கொடுக்கலாம், 1 கோடி 2% 3% வாங்குறோம். ஸோ 1 கோடி 3% என்னாச்சு, 3 லட்சம் ஆயிடுச்சு. ஸோ இது பேங்க்கு வர ஒரு 1%. இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பில்டிங் கட்டிடணும். அந்த பில்டிங் அது மாடி கொடுத்தாக்கா என்னடா இன்கம்னா 30 பைசா, 1 ரூபாய். ஆனால் நீ வட்டி கொடுக்குறது எவ்வளோ, 24%. என்ன புத்திக்கார பாருங்க. நம்ம நிறைய பேர் பண்ணுறோம், நம்மளாம் இங்கே தான் இருக்கிறோம். நம்மளே சொல்லக்கூடாது, எல்லாரும் தான் இருக்கிறோம். 24% வட்டி கொடுப்போம். அதே ஒரு மார்வாடி குஜராத்தி என்ன பண்ணுறாங்க, ஒரு டெக்னிக் சொல்கிறேன். இதெல்லாம் ஏன் ரொம்ப தேவை. 5 கோடி எடுத்துட்டு வரான், நம்ம பில்டிங் கட்டிட்டு பார்க்குறான், 1 கோடி லீஸு கொடுத்துட்றான், 4 கோடி கையில் வச்சுக்கலாம். லீஸு கொடுத்த உடனே நம்ம பொசிஷன் வந்துடுறாங்க. ஆயிப்போச்சுல்ல, கூடுதல் கொடுத்துரும் வந்த மாதிரி ஆயிப்போச்சுல்ல. 4 கோடி வந்து 3% வட்டி போடுறான். எவ்வளோ ஆச்சு, 12 லட்சம். 1 வருஷத்துக்கு 1.5 கோடி, 3 வருஷத்துக்கு 4 கோடி. எப்படி உன் வீட்டில் இருந்துச்சுன்னு உனக்கு 1 கோடி கொடுத்துட்டு 4.5 கோடி எடுத்து அப்பப்போ சென்டரில் கேட்கலாம், சார் என்ன கஷ்டம் இருந்தாலும் 12 மணிக்கு கதவு தட்டி போயிடு சார், நான் கொடுக்குறேன். நம்ம ஜாதிகார எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோம் பாரு, எப்படி நான் சேர்த்து எவ்வளோ நல்லவனா, எவ்வளோ நல்லா ஏமாந்து 1 கோடி கொடு, 50 கோடி 50 லட்சம் கொடு, கல்யாணம் பண்ணலாம். நம்மளுக்கே மைண்ட் வந்து செலவு பண்ணுறோம். 1 கோடி 2 கோடி வாங்கிடுறோம். அப்புறமா என்ன பண்ணுறோம், நீ ஃபர்ஸ்ட் 5 கோடியை இதெல்லாம் ஏற்றிட்டு உடனே துட்டெல்லாம் கொடுத்துட்டு கட்சியில் கையில் ஒரு 2.5 கோடி கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அனுப்புகிறான். 4 கோடி வட்டி வந்தாச்சுங்க, அசல நின்றுடுச்சு. இது பில்லியன்ஸ். ஃபைனான்ஸில் பில்லியன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. நெக்ஸ்ட், இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, டாக்ஸேஷனு, லீகல் அவேர்னஸ்ஸு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வெல்த் மேனேஜ்மெண்ட், இதை பற்றியும் நாலேஜ் கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் ஆஸ்தி இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த மேனேஜ்மெண்ட் தெரியாது. மேனேஜ்மெண்ட் எப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியில் வாடகை வந்து உண்டு. ஒரு 5 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை வாடகை வாங்கி நினைக்கிறோம். மாதத்துக்கு அப்போ பார்த்தா 1 லட்சம் வரலாம். 1 லட்சம் வாடகை வாங்கிட்டு இருக்கோம், 5 கோடி வட்டி கட்டிட்டு இருக்கோம். எவ்வளோ, 5 லட்சம் கட்டிட்டு இருக்கோம். இங்கே வர்றது இன்கம் பண்ணு. அந்த மேனேஜ்மெண்ட் புரிஞ்சதில்ல. 5 வருஷம் விட்டாக்கா அதுவே விதிட்டு போகணும் ஆகணும். அதனால உஷாரா வந்து எதை நிற்கணும், எதுக்கு வட்டி கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுப்போம். உங்களாண்ட எல்லாம் இருக்கும். சில ப்ராப்பர்ட்டியெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கும், யூட்டிலைஸ் பண்ண மாட்டீங்க. அங்கே ஒரு சைட் இருக்கும், இங்கே ஒரு சைட் இருக்கும், அதை பற்றி கவனிக்கவே மாட்டீங்க. அதை விட்டுட்டு அதை கட்ட தீர்த்தணும்.
அந்த மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதை பற்றி ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து அரேஞ்சிங் பையர்ஸ் செல்லர்ஸ் மீட் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட் அது அரேஞ்ச் பண்ணுவோம். கோஆர்டினேஷன் வித் தி பார்ட்டிசிபேட் டு அட்டெண்ட் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன்ஸ். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து நிறைய அவங்களே வந்து ஸ்டால் கொடுக்குறாங்க, ஃப்ளைட் சார்ஜ் கொடுக்குறாங்க. அன்றைக்கி எங்கே இருக்கிற லாஸ்ட் மீட் பண்ணல, சரி இவங்களுக்கு ஒரு மீட் பண்ண வச்சோம், அவங்களே எல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. ஹேண்டிகிராஃப்ட்ஸு நாமளே எல்லாம் கொடுத்துட்டு போகிறவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் தான் எக்ஸிபிஷன் பண்ணுறோம். நீ எந்த நாட்டில் போடுறோம் நம்ம அதை பண்ணுறோன்னு சொன்னாங்க இல்லையாம்மா. ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வச்சோம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன்லாம் நிறைய பண்ணுறோம். இப்போ வந்து நிறைய இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறோம். ஸோ அது ஒரு மேஜர். ஓல்டேஜ் அதாவது 60 இயர்ஸ்க்கு மேலே கொஞ்சம் ஆர்ஃபனேஜ் மாதிரி சிஸ்டம் அதை பற்றி யோசனை பண்ணுறோம். அது வந்து என்ஜிஓ ஆர்கனைசேஷனில் ஒரு ஸ்கீம் போட்டு ஒரு 2 பேருக்கோ ஒருத்தருக்கு யாரும் துண்டு கொடுக்குறதுக்காக அவங்க எங்கே நல்ல இடத்துல வந்து சேர்த்து என்ன சொல்கிறீங்க அவங்க ஒரு சேவ் பண்ணுறது அது ஒரு ஸ்கீம் வச்சுருக்கோம் ஓல்டேஜுக்காக. நெக்ஸ்ட் வந்து கண்டக்டிங் ஹெல்த் கேம்ப்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ஜெனரிக் மெடிசன்ஸ். ஜெனரிக் மெடிசன் வந்து ஒரே காம்போசிஷனு ஒரே அப்ரூவல். வித்தியாசம் என்னன்னாக்கா மேலே இருக்கிற பிராண்ட் கம்பெனி அந்த பேப்பரு நிறைய வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு பப்ளிசிட்டி இதுக்கெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் சேர்த்து 30 பைசா மாத்திரையா 3 ரூபாய் விற்கிறாங்க. 30 பைசா மாத்திரையா 3 ரூபாய் விற்கிறாங்க. என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா ஹோட்டலில் போனாக்கா நம்ம இஷ்டமாக மசாலா தோசை என்ன இட்லி என்ன ஒன்று நம்ம சாப்பிடுவோம். ஆனால் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் என்ன சொல்கிறா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். இப்போ டாக்டர் தான் நம்ம போய் பேசிக்கிறோம். எல்லா ஃபார்மேட்டிக்கல் கம்பெனி எல்லாம் டாக்டர் தான் பேஸ் பண்ணுறாங்க. அதனால நம்ம தலைவிதி எல்லாம் வந்து டாக்டர் கிட்ட இருக்குது. யார் துட்டு சம்பாதிக்கிறாங்களோ துட்டு சம்பாதிச்சுங்க சார். கணக்கில் எதனா ஓனம் வாங்கணும்னாக்கா ஆடிட்டர் கேட்கணும். பிரச்சனை வந்துச்சுன்னா லீகலில் கேட்கணும். என்ன சொல்றீங்க இல்லைங்களா? எல்லாத்துக்கும் அப்படிதான் கேட்கணும். வீட்டில் வந்தால் பொண்டாட்டி வச்சு கேட்கணும். கேட்கலன்னா அவன் கேட்கணும். எல்லாரும் கேட்டுதான் வாடுறது தவிர நம்ம சொல்லி வாடுறது யாரும் கிடையாது. நம்ம சொல்லி யார் கேட்கிறாங்க? ஒன்னும் இல்லை தலைவர், யாரும் கேட்கறது இல்லைங்க. வெளியே போன கேட்க மாட்டேங்க. எல்லாம் சேர்த்து வச்சு பூட்டு போட்டு எல்லாம் வச்சுட்டு தான் கேட்டுக்கிறீங்க. என்னடா சொல்லலாம் சொல்லிக்கோன்னு. ஆனால் சத்தியமா கிடையாது இருக்கும். ஸோ அதனால சிந்தனை இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ். சமுதாயத்தில் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இவ்வளோ உருவாக்கணும். அதனால யார் முன்ன வராங்க? நாமளும் 40 பேர் வாண்டட் போட்டு இன்டர்வியூ எடுத்தோம், வாங்கன்னு சொன்னோம். கட்சியில் வந்து சங்கர் அகாடமிக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு எங்களுக்கு எப்படின்னா செலக்ட் பண்ணி ஒரு 10 கேண்டிடேட் கொடுப்பா படிக்க வைக்கணும் சார். 2 கேண்டிடேட் தேர்வு சார். ஒரு இன்னொரு 3 ஷேட் பாரு சார். என் இன்ஸ்டிடியூஷன் பேர் பாட போகுது சார். எங்கே அவன் ஸோ 2 பேர் தான் கிடைச்சாங்க. 2 பேரை படிக்க வச்சுருக்கோம். 10 பேர் 20 பேர் இருந்தாலும் படிக்க வைக்கிறதுக்கு டொனேஷன் கொடுக்குறதுக்கும் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை யாராவது இருந்தால் பார்த்து ப்ரொமோட் பண்ணுங்க. From our community, high-end businessmen and organization will be offering the franchise, distributorship, subcontract, job work, outsourcing and support. நம்ம பெரிய கம்பெனிகளாக இருந்து என்ன சொல்றீங்க? அந்த கம்பெனியில் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கலாம். கந்தசாமி சார் கூட பேட்டரி வந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கப்பான்னு ஒரு 20 டிஸ்ட்ரிக்டில் போட்டுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்றும் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. அவங்களே கொஞ்சம் அமௌண்ட் போட்டுக்கிறாங்க. ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் பேட்டரியை சப்ளை பண்ணுறீங்க. அவங்க தெருவாக ஊருலாக போய் விற்றுக்கு வந்து உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. டீலர்ஷிப் கிடையாது. நோவில்லாத நோ கூப்பிடலாம். சார் ஃப்ரான்ச்சைஸ் இஸ் a good terms of condition. பிஸ்னஸில் வந்து ரொம்ப நல்ல வேர்டு ஃப்ரான்ச்சைஸ். வேர்டு ரொம்ப நல்லா இருக்கு. பண்ணுற வேலை எதுனா இருக்கலாம்.
ஃப்ரான்ச்சைஸ்னா உங்கள் பொருளை வந்து ஒரு 10 பக்கம் டிஸ்ட்ரிபியூட் கொடுக்குறது. என்னன்னா அவன் கடை வச்சுக்குவான், ஒரு 25,000 அட்வான்ஸ் கொடுத்து வச்சுக்கிறான், ஒரு 5 பேட்டரி கொடுப்பேன், உங்கள் கம்பெனியில் வைக்க போது அதை நெஞ்சு கொடுக்குற, அவங்க எடுத்துகிட்டு போய் ஊரில் போய் விட்டு விற்றுட்டு வந்து ஒரு பர்சன்டேஜ் எடுத்து கொடுக்குறான். நீயா பண்ணேன்னா டிஸ்ட்ரிபியூஷன் கடை வைக்கணும், ஆளை வைக்கணும், என்ன சொல்லுங்க, தினம் சாயங்காலம் வித்தியாப்பா போனியாப்பா வந்தியாப்பா டென்ஷன் பண்ணிக்கணும், எதுவும் கிடையாது. ஃப்ரான்ச்சைஸ் மாடலிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு மாடல் யார் பேசி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, யார் யங்ஸ்டர்ஸ் வராங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற சிஸ்டமில் பண்ணலாம். அவுட் சோர்சிங் ஜாபில் வந்து வேற ஒன்று கொடுக்கும்போது கம்யூனிட்டி கார்டு கொடுக்கும், சப்கான்ட்ராக்ட் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், அது ஒன்று இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் போர்ட்டல் வெப்சைட்டில். பெரிய பெரிய கம்பெனின்னு கிடையாது, உங்கள் வீட்டில் ஒரு டிரைவர் ஓடனா அதில் போஸ்டிங் பண்ணும், ஒரு வேலைக்கார ஓடனா போஸ்டிங் பண்ணும், எந்த வேலை வேகன்சியும் அதை போஸ்டிங் பண்ணுவோம். அதே மாதிரி யாரோ ஒருத்தர் எனக்கு வேலை வேணும், நாங்கள் பைசா இருக்குது, எனக்கு ஆயா வேலைன்னா அவங்களுக்கு போஸ்டிங் பண்ணுறாங்க. ஓனர் அங்கே எடுத்துக்கோ, இதுவும் இதை மாதிரி. ஸோ சிஸ்டம் அந்த மாதிரி அடாப்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் என்னன்னாக்கா, நம்ம என்ன இன்னைக்கு லெவலில் எடுத்துகிட்டு போகிறோம்னாக்கா, எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் யார் என்ன பண்ணுறாங்களோ அவங்கள ஒரு நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகிற ஒரு சிந்தனை நம்ம இப்போ வரும். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ். சில வாட்டி பிஸ்னஸ் சரியாக நடக்கலை, கொஞ்சம் அந்த ஆல்ட்ரேஷன் பிஸ்னஸ் என்ன பண்ணணும்னா அதுக்கு எப்படி பண்ணலாம், என்ன பண்ணுறோம்னா அது ஒரு சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ். இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸில் வந்து நான் போய் சொன்னேன், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, எல்எல்பி கம்பெனி, பார்ட்னர்ஷிப் கம்பெனி, செல்ஃப் என்டர்பிரினர், என்டர்பிரினர்ஷிப் அண்ட் கன்சல்டிங். என்டர்பிரினர் செல்ஃப் என்டர்பிரினர் ஒரு சின்ன டிஃபரன்ஸ், சின்னது. செல்ஃப் என்டர்பிரினர்னாக்கா நீ இருந்தாதான் பிஸ்னஸ், நீ செஞ்சாதான் பிஸ்னஸ். ஒரு டாக்டர் கிளினிக் வச்சாக்கா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டாக்டர் இருந்து பண்ணாதான் பிஸ்னஸ், அது செல்ஃப் என்டர்பிரினர்ஷிப். அதே டாக்டர் ஏஆர்ஸ் மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் பாடி வச்சு ஒரு டிசீஸ் ஒரு இடத்துல வச்சு பண்ணால் அது என்டர்பிரினர்ஷிப். அவர் இந்தியா அமெரிக்கா எங்கேமா சுற்றலாம், பிஸ்னஸ் பார்த்து பிஸ்னஸ், அந்த அவர் டிஃப்ரென்ஸ். கன்சல்டன்ட் உங்களுக்கு அப்பயே சொல்லியிருக்கிறேன். ஸோ சின்ன சின்ன பிஸ்னஸ் மேனை எடுத்து நீங்கள் ஒரு அக்யூமுலேட் பண்ணி நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். ட்ரேட் பண்ணும்போது லாஸஸ் கம்மி. ஸோ அது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் போது ஒரு குரூப்பில் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும், கிளஸ்டர் டிசைனில் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன் அந்த டிசைனில் பண்ணால் நல்லா இருக்கும். ஒரு குரூப்பில் பண்ணால் என்ன பெனிஃபிட்ன்றது பாருங்க. அங்கே ஒரு 3 பேர் போகிறாங்க, சென்டரில் பள்ளம் இருக்குது, இவங்க 2 பேர் பிடிக்கிறதால அவன் இல்லையா சேஃப் ஆகிட்டான். செகண்ட் பேஜில் பாருங்க, சென்டரில் இருக்கிறான் பள்ளத்தில் விழுறான், இவங்க 2 பேர் தூக்கி போயிடுறாங்க. தேர்டில் வந்து லாஸ்ட்டில் இருக்க பள்ளத்தில் விழுறான், அவங்க தூக்கி போகிறாங்க. ஸோ இந்த குரூப்பில் பண்ணும்போது ஏதோ ஒரு, அதாவது ஒரே பிஸ்னஸ் எப்படி பண்ணுறோம்னாக்கா ஒரு 5 ப்ராடக்ட் சேர்த்து பண்ணி ஒரு பூல் பண்ணி எதில் லாஸ் ஆனாலும் மேனேஜ் பண்ணுற மாதிரி பண்ணாக்கா யாருக்கும் ஃபெயிலும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம டிசைன் பண்ணலாம். புத்தி, மைண்டு, எக்ஸ்சேஞ்சு, இன்ஃப்ளூயன்ஸு, ஸ்கில் எல்லாமே ஷேர் ஆகும். அதோட பெனிஃபிட்டே ஒரு தனி. அதுக்காக தான் அந்த ஒரு சிஸ்டம். Connectivity of all traders from nook and corner of all villages to the height of international connectivity through e-directory to take the business to the next level. அதாவது e-directory எப்படி போடுறோம்னாக்கா இன்டர்நேஷனல் வரைக்கும், வில்லேஜ்லேருந்து இன்டர்நேஷனல் வரைக்கும் ஒருத்தர் அறிமுகம், ப்ராடக்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணாங்க, கமாடிட்டி எல்லாம் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அந்த என்ன இருக்குது B2B என்ன ஒரு பெரிய ஒரு போர்ட்டல் வெப்சைட் வருதோ அது நாளைக்கு இருக்குது, நாளைக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இன்னைக்கு இது மட்டும் இவ்வளோ தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நாலேஜ் த்ரூ வேரியஸ் நீடட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன் ஆல் லெவல்ஸ் ஃப்ரம் டெக்னிக்கல் டு அட்மின். எந்த சப்ஜெக்ட் என்ன சொல்றீங்களோ அது எல்லாத்துக்கும் நம்ம ட்ரைனிங் தருவோம். இந்த மாதிரி சப்ஜெக்ட் இல்லை, சப்ஜெக்ட் எது செய்வீங்களோ அதெல்லாம் செய்யலாம்.
taking present generation to next level in development and social economic status. சைக்கிள் மோட்டரில் போகிறதுல காரில் போக வைக்கிறோம், காரில் போகிறதுல பென்ஸில் போகிறோம். ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறது சொல்றீங்களா, கத்தாக இருக்கணும், கத்தாக இருக்கணும். நம்ம சமுதாயம் நம்ம ஒரு ஈகோவாக இருக்கணும், அது கூட கத்தாவாக இருக்கலாம். அந்த ஒரு லெவலில் எடுத்து போகிறாங்க. கோட் ஆஃப் கான்டக்ட் இந்த இப்போ உள்ள வேலை பண்ணனா ஒரே ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட், கோட் ஆஃப் கான்டக்ட்னு சொல்லியிருக்கிறது மேலே மட்டும்தான், அது ஒரு அப்பீல் தான் இருக்கு, வச்சுக்கலாம். சர்வீஸ் ஓரியன்டட், டெடிகேஷன் அண்ட் செல்ஃப்லெஸ். வேலை பண்ணும்போது ஏதோ ஒரு வேலை பண்ணும்போது நாம சாப்பிட்டு பங்களாடக்கூடாது, நீங்கள் வேலை பண்ணி கொடுக்கணும், அந்த டெடிகேஷன் இருக்கணும். கீப்பிங் தி இன்ஃபர்மேஷன் கான்ஃபிடென்ஷியல். நம்ம என்னங்க பேசுகிறோம், எது நல்ல நல்ல செய்திகள் இருக்குது, இந்த சிந்தனையில் நமக்குள்ள வச்சா நம்ம குரோ ஆகணும். நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா நம்மளுக்குள்ள ஃபாஸ்ட்டாக பண்ணிடணும், நம்ம லேட் ஆகிடும். ஸோ ஒரு லெவல் ஒரு கான்ஃபிடென்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட், entrusted work to be completed as per commitments, no false promise. In case if not possible, give opportunity to others. இப்போ நம்ம கமிட்டி நமக்குள்ள வேலை பண்ணுறோம், தயவு செஞ்சு போய் சொல்லாதீங்க, பண்ணிட்டேன் சார், ஆயிடுச்சு சார், கொடுக்குறேன் சார், தேவையில்லை. பண்ண முடியா அப்பா என் கையில் 1000 மீன் பார்த்து 200 கொடுத்துருப்பா, எனக்கு டைம் இல்லை அப்படி சொல்லிட்டு டிஸ்டர்ப் இல்லாத போயிடும். அவங்களே பண்ணுவோம், வாலிட்டு ரொம்ப நல்ல விஷயம். இல்லை சும்மா சும்மா நான் வேலை பண்ணுறேன், பிஸி கார்டில் போட்டுக்கிறேன், நான் அப்படி இருப்பால் அப்படி இருக்கேன்னு சொல்லக்கூடாது. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். நோ செல்ஃப் ப்ரொமோஷன். என்ன நான் ப்ரொமோட் பண்ணிக்க கூடாது, எப்படி நான் ப்ரொமோட் பண்ணிக்க கூடாது, என் ஃபோட்டோ போடுறது, என் ஸ்டேட்டஸை போடுறது ரொம்ப அப்படின்னு நல்லா ப்ரொமோஷன் பண்ணுறது. இப்போ ஃபுல்லாக வெளியே எதிராக பண்ணுவேன், வெளியே பெரிய பெரிய கட்டணம் போட்டுருக்கோம், நோ ப்ராப்ளம். இம்பார்ட்டன் இருக்கக்கூடாது, அதுதான் அவங்க சொல்றது. நோ செல்ஃபிஷ் மோட்டிவ். உங்கள் கையில் 10 பேர் பங்குன்னு கொடுத்தாக்கா 10 பேர் பங்கிடணும், புரியுதல்ல? அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். எலிஜிபிலிட்டி, community certificate. Number 2, age above 18 years. Next, must be member by paying 1000 for a year. Membership இல்லைனாக்கா இந்த ஃபெசிலிட்டிஸ் அம்யூனிட்டிஸ் எதுவும் கொடுக்க முடியாது. என்னென்ன கொடுக்க போகிறோம் நம்ம சொல்கிறோம். எக்ஸ்பெக்டேஷன், நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், நம்ம இவ்வளவும் செய்கிறோம், உங்களை எடுத்து போய் பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லை வேற எதுவும் செய்யல, நம்ம உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறோம்னு சொல்லுவோம். நம்பர் 1, வாலண்டியரிங் டெடிகேட்டட் சர்வீஸ் டு ப்ரமோட் இம்பா. இம்பாவை ப்ரமோட் பண்ணுறதுக்கு உங்களோட வாலண்டியர் டெடிகேஷன் வேணும். டார்கெட்டிங் 1000 பெனிஃபிஷியர்ஸ் வித்தின் 3 months. பெனிஃபிஷியர் யாருன்னு உங்களுக்கு சொல்கிறது தெரியும், ஓகே? 1000 பெனிஃபிஷியர்ஸை நம்ம 3 மாதத்துக்குள்ள இந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ப்ரொமோட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறோம். இப்போ 1000 ரூபாய் மெம்பர்ஷிப்பு. இப்போ இங்கே வந்து ஒரு 100 டெலிகேட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறோம், ஒரு 70-80 வந்துருக்கிறாங்க. வந்திருக்கிற ஒரு டெலிகேட்டுக்கும் 10 ஃப்ரீ மெம்பர்ஷிப். அந்த 10 ஃப்ரீ மெம்பர்ஷிப்பில் 5 வந்து அர்பனுக்கும் 5 வந்து ரூரல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ என்ன சொல்கிறேன்னாக்கா 3 மாதத்துக்கு டைம் கொடுத்துருக்குறோம். பேசிக் நீட் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப் ஃபார் ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதாவது நிறைய ட்ரைனிங் இருக்குது, ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு அனுப்புறது. அவங்கள 5 பேர் ரூரல், 5 பேர் இருக்குது. என்ன குவாலிஃபிகேஷன் என்னாக்கா போஸ்ட் கிராஜுவேஷன் அது இது கேட்கல. நான் பிஸ்னஸ்மேன் ஆகணும், நான் என்டர்பிரினர் ஆகணும்னு சொல்றேன், என்டர்பிரினர் ஆகணும்னு சொல்கிறேன் பாரு, அது ஒன்று தான் குவாலிஃபிகேஷன். வேற எந்த குவாலிஃபிகேஷனும் கேட்க, படிச்சிருக்கட்டும் படிக்காத போட்டோம் எப்படி நான் இருக்கட்டும், நான் ஒரு அந்த ஜீல் வேணும். ஜீல் இல்லாதவனை பிடிச்சி தள்ள முடியாது, அது ஒன்று தான் குவாலிஃபிகேஷன். அந்த மாதிரி பேசிக் நீட் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப் ஃபார் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இன்ட்ரடியூஸ் 5 members, those who start with an idea
end with a business plan. போகும்போது ஏதோ ஒரு ஐடியாவில் போனோம், வரும்போது ஒரு பிஸ்னஸ் பிளானில் வரணும். அந்த மாதிரிலாம் தேர்ந்து 5 பேர் செலக்ட் பண்ணுறோம். ஈச் டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரம் 5 from rural and urban. ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரோக்ராம். இது எப்படி பண்ணுறோம்னாக்கா எந்த மாதிரி காசும் வேணாம். ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு என்ன இருக்குது அதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். ஃபுட்டு ஃப்ரீ கொடுக்குறோம், அகாமடேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது வந்து சில ஸ்கீமில் கவர்மெண்ட்டே கொடுக்குது, சில இடத்துல நம்ம கொடுக்கணுமாவும். அது இல்லாத வந்து நீங்கள் அனுப்புகிற 10 நம்பர் அது இல்லாத வந்து கோயிங் ஃபார் த ட்ரைனிங் டு அண்ட் ஃப்ரோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதை கூட போய் வந்தாலும் ரீஎம்பர்ஸ் பண்ணுறோம். ட்ரெயினில் போட்டு ட்ரெயின் சேனலில் நான் ட்ரெயினில் போட்டு தான் கட்டணம் வந்து பேக்கெட்டில் போட்டு வர பார்க்குறோம். ட்ரெயின் அண்ட் பஸ் ஓகே, இதெல்லாம் தெரியும். ஜோராக கை தட்டும் போது தெரியும். Next, IMPAS created a platform to the present generation to take the responsibility of running the program. The running program run பண்றதுக்கு young generation, இன்னையோட present generation, the youth should be technically sound background and admin knowledge to drive IMPA to the next level. நான் இன்னி வரைக்கும் தான் இதெல்லாம் வேலை பண்ண முடியும். நான் சரியா படிச்சிருந்தாங்க, நல்லா படிச்சிருக்கணும் தெரியல ஸ்கூல்ல, அப்ப சரியா படிக்கல. இப்போ படிக்கிறது பார்த்தானாக்கா இந்த வயசுல என் வீட்டுல எல்லாம் கேட்கறாங்க, ஏன் ராத்திரி எல்லாம் இப்படி கஷ்டப்பட்டு படிக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. எந்த எக்ஸாம்னு கேட்கறாங்க. இதான் எக்ஸாம், இன்னைக்கு எக்ஸாம் தான், இதுதான் படிக்கணுமா? நான் படிச்சிருந்தா புத்திக்காக ஏன்னா வேலை செஞ்சுட்டு போய் தெரியுது. அதுக்கு தான் கடுமையை அதை பண்ணிட்டு எனக்கு இங்கான்னு கேட்கறான். ரைட், நெக்ஸ்ட் சேம் டைம் என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி யூத் ஜெனரேஷனை கேட்கணும். அதே வந்து நீட் சப்போர்ட், பிளெஸிங்ஸ், இன்வால்வ்மெண்ட், கைடன்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் பை கம்யூனிட்டிஸ், சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ஐகான்ஸ், intellectuals, philanthropists, top retired officials of the government in different fields, legal advisors, chartered accountants. இவங்க 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Right. We escape from the income tax. And train us to uplift the present generation to reach next level. நம்ம பெரியவங்க, சீனியருங்க, புத்திகாரங்க எல்லாம் வந்து கூட இருந்து அவங்களை சப்போர்ட் பண்ணி புஷ் பண்ணாக்கா அவங்க ஓடுவாங்க. நம்ம நின்று அட்வைஸ் பண்ணோம், அவங்க ஓடி வேலை பண்ணுவாங்க. இதுதான் தீம். யங் ஜெனரேஷனை யங்ஸ்டர்ஸை கூட வச்சாதான் நம்ம மூவ் பண்ண முடியும். 50 வருஷம் ஆனால நீ எல்லாம் பெயின் முறை நடக்க முடியாது, படிக்கட்டு ஏற முடியாது. ஆனால் புத்தி நிறைய இருக்கும். நீ கீழே இருந்து ஓடி போய் பார்த்துக்கோனாக்கா 40 தூக்கி வந்துடுவாங்க. அவ்வளோப்படாது. ஸோ அதனால ஓடோ வேலை பண்ண யங்ஸ்டர்ஸ் கொடுக்கலாம், உட்காந்து அட்வைஸ் கொடுக்கலாம், கூட இருக்கலாம். ரொம்ப ஓவர் அட்வைஸ் கொடுக்க வேணாம். என்ன சொல்றீங்க, அது ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகிடும். ஸோ மொத்தத்தில் புஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்குற எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னாக்கா, ஒன் கோஆர்டினேட்டர் நீடட் from each district and one coordinator from rural as a bridge, as a communicator between members and single to be our single window agency. இப்போ நெக்ஸ்ட் சிங்கிள் விண்டோ ஏஜென்சி எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த சிங்கிள் விண்டோ ஏஜென்சிக்கு கனெக்டிவிட்டி வேணும், கம்யூனிகேஷன் சிஸ்டம். இப்போ நீங்க ஒரு 10 பேர் கொடுக்குறீங்க, 20 பேர் கொடுக்குறீங்கன்னாக்கா அவங்களுக்கு எப்படி நம்ம எடுத்துட்டு போறோம், எதை மாதிரி ஹெல்ப் பண்றது நெக்ஸ்ட் சொல்றோம். அதுக்கு இதை ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும். ஒரு ஏதோ கேவைசி கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும்னாக்கா அந்த ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு சிங்கிள் விண்டோ ஏஜென்சி, இப்போ சிங்கிள் விண்டோ ஏஜென்சிக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு கம்யூனிகேட்டர். இதுதான் சொல்லுங்க. ஓகே, கன்க்ளூஷன்ல ஒரு சிங்கிள் விண்டோ ஏஜென்சிக்கு இம்பா நீங்க நான் மேல சொன்னேன், ஒரு 10 கம்பெனி, எக்ஸ்போர்ட் கவுன்சில், எம்எஸ்எம்ஏ, நபார்டு, ஆர்எஸ்இடி எல்லாம் சொன்னேன். அது எப்படி போகிறது,
என்ன பண்ணுறது, எங்கே பண்ணுறது, யார்கிட்ட மீட் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் ஸ்டெயினே எடுக்கிற மாதிரி இல்லை. ஒரு சிங்கிள் விண்டோ ஏஜென்சி நம்மளே இருக்கிறோம். இந்த விண்டோ ஏஜென்சி தான் ஒரு கனெக்டர் வேணும், கோஆர்டினேட்டர். அது என்ன பண்ணுதுன்னா இம்பாவில் ஃபங்க்ஷன் as a nodal institution and empowerment for MSME, GEM, TED, ENAM, GQM, next startup, NABARD, RSEDA, Export Import Council, NSD and other government connecting departments. இது இத்தனை நம்ம பார்ப்போம் உங்க சார்பா. On behalf of the member, all formalities, fundamental registration, individual company, private limited company, LLP, partnership company, registration, labor registration, training programs, cleaning programs, obtaining certificate, license, loan process and loan subsidy. நீங்க எல்லாம் உள்ள உட்காருங்க, நம்ம எல்லாம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் buyer sellers meet, marketing support, GST, income tax payment security, mentor support, handover support, legal documentation and all other needed support time to time by experienced professionals and consultants. நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா இது ஃபுல் டைம் பண்ணணும். இதை வந்து பார்ட் டைமு இதெல்லாம் வச்சு நம்ம பண்ண முடியாது. ஒரு ஃபுல் டைமு ப்ரொஃபஷனல் போடுறோம். 2 ஐஐடி கார்டு வேறு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளெலாம் வச்சு உங்கள் அப்ளிகேஷன் வந்த உடனே எந்தெந்த லெவலில் எங்கெங்கே போகணும் என்னன்னா ட்ரைனிங் ஆரம்பில்லை. உங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், லோன் என்ன பண்ணணும், சப்சிடி என்ன பண்ணணும், எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், லேபர் சர்டிஃபிகேட் எல்லாம் நம்மளே பண்ணுவோம். நீங்கள் எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை. எந்த சமுதாயமாக பண்ணுவோம், எதனா ஒரு சமுதாயம் பண்ணுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ மட்டும் தான் பண்ணுது சமுதாய உணர்ச்சி. ரைட்? நல்ல அதாவது ப்ரொஃபஷனல்ஸு ப்ளஸ் கன்சல்டன்ட்ஸ் அவங்கள வச்சு நம்ம எல்லாம் நாமளே ஹேண்டில் பண்ணுவோம். அவர் இம்பாவில் ஃபங்க்ஷன் not as an organization or a corporate sector, but it will function as a satellite operation. உலகம் முழுக்க பண்ணுவோன்ற மாதிரி தான் பேசிக்கிறோம். மோட்டிவேஷன் ஆஃப் இம்பா, என்கரேஜ் ஈச் அதர். நம்மளால மனசில் என்ன இருக்கணும்னாக்கா ஒருத்தருக்கு என்கரேஜ் பண்ணு, நீ பண்ணு. யாரோ ஒரு உங்களுக்கு கடை வச்சுருக்கிறாரோ உங்களாண்ட பொருள் கேட்குறாரோ, நீங்கள் எந்த மாரடி கடைக்கு போனாலும் பரவாயில்ல, அவன் வந்து ஒரு சிமெண்ட் ஊற்றுன்னு இருப்பான். நீங்கள் போய் சிமெண்ட் வாங்கி பேசிட்டு, சார் எல்லாம் வேலை முடிஞ்சிச்சா சார், எல்லாம் முடிஞ்சிச்சு சார், நெக்ஸ்ட் பெயிண்ட் சார், பெயிண்ட் எங்கள் சித்தப்பா கிடையாது சார், இங்கே போங்க சார், பெயிண்ட் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க சார், நான் பேசுகிறேன் சார். எப்படி பாருங்க, அவன் உள்ள காரணம் சொல்கிறான். பெயிண்ட் டைல்ஸ் சொல்கிறான், உட்டில் சொல்கிறான். அந்த ஆட்டிடியூட் வரும். நமக்குள்ள யார் என்ன வேலை பண்ணுறாங்க நம்ம தெரிஞ்சுக்கோ. இந்த B2B டைரக்டர் மட்டும் தெரிஞ்சுக்கோ. உங்களுக்கு யாரை நான் கேட்டேன், ஏன் முன்னாடி சொல்லுங்க, அனுப்புவாங்க. ஸோ அந்த ஆட்டிடியூட் தான் நான் சொல்றது. என்கரேஜ் ஈச் அதர், ப்ரொமோட் ஈச் அதர். இவரை பார்த்த உடனே ரொம்ப நல்லவர் சார், ரொம்ப தங்கமானவர்னு சொல்ல, அவரும் ஒன்று தங்கமானவர்னு சொல்லுவோம். நம்மளுக்கு நம்மளே தான் முதுகு தட்டிக்கணும், வரணும் தட்டினே இருக்கணும். அதுதான் ஒருத்தர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஜாயின் ஈச் அதர், ஒருத்தர் சேர்ந்துங்க, நாலேஜ் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஈச் அதர். உங்களுக்கு தெரிஞ்சவங்களை அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஹெல்ப் அமாங் அவர் செல்ஸ். லாஸ்ட் படிக்குமோ ஆனால் தெரியல. அது இருந்தால் தான் முதலியார் பிள்ளை, இல்லைன்னா கிடையாது. சரி, சும்மா இங்க என்ன இருக்கிறா சொல்றேன், போவாது. நான் சொன்னாலும் போவாது, சொன்ன மாதிரி ஒரு சந்தோஷம். சரி, ஸோ ஆர்ஆர் இம்பா, நான் என்ன சொன்ன, ஒருத்தர் இண்டிவிஜுவல் அல்ல, ஆர்ஆர் இம்பா. இம்பா பிலாங்ஸ் டு ஆல். ஸோ நான் இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு
600 கிலோமீட்டர், 700 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ரொம்ப பொறுமையா கரெக்டா இருக்குதோ, கரெக்டா இல்லையோ, நல்லா இருக்குதோ, நல்லா இல்லையோ, போர் அடிச்சது எப்படியோ ஒரு பேஷன்ஸா பொறுமையா கேட்டீங்களே, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.